மதுரை அலங்காநல்லூர் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த ஊர்ல ஒவ்வொரு வருஷமே ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. இந்த ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு. அதனால அலங்காநல்லூர் சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அலங்காநல்லூர் ஊருக்கு ஜல்லிக்கட்டு எவ்வாறு அடையாளமா இருந்து கொண்டிருக்கின்றதோ அதே மாதிரி அலங்காநல்லூருக்கு இன்னொரு அடையாளம் கூட இருக்குது. அது என்ன அப்படின்னா அலங்காநல்லூர் டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம். அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டுடைய பேர் வந்து டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம். சோ அந்த டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை சிறுமைப்படுத்தும் விதமாகத்தான் அலங்காநல்லூர் பேரூராட்சி வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. சோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். உலகத்திலே யாருக்கு அதிகமா சிலைகள் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம பேராசான் புத்தன் அவர்களுக்கு தான் அதிகமான சிலைகள் எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் மாமேதை மார்க்ஸ் அவர்களுக்கும் இவங்களுக்கு தான் அதிகமா சிலைகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மூன்று நபர்களுமே யாருக்காக தன்னுடைய வாழ்நாளை தொலைச்சாங்க அப்படின்னா இந்த மக்களுக்காக தான். இந்த மக்களை எப்படியாச்சும் நல்வழிப்படுத்தணும், இந்த மக்களை எப்படியாச்சும் அரசியல் படுத்தணும், இந்த மக்களை எப்படியாச்சும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் எளிய மக்களுக்காக களமாடியதன் விளைவாக தான் இந்த மூன்று நபர்களுக்கும் உலகத்திலே அதிகமான சிலைகள் எழுப்பப்பட்டிருக்கு. உலகம் முழுவதுமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அதிகமான சிலைகள் இருந்த போதிலும் கூட நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அவர்களை இந்த மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள அடைச்சுதான் பாக்குறாங்க. அவர் வந்து நமக்கான தலைவர் இல்லை அப்படின்னு தான் பாக்குறாங்க. சோ அந்த ஒரு சிந்தனையுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த மதுரை மாவட்டத்துல அலங்காநல்லூர் தேர்வுநிலை பேரூராட்சியில புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரை வந்து சிறுமைப்படுத்தி இருக்கிறாங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பாத்துறோம். அதாவது இப்ப டிஸ்பிளேல ஒரு போட்டோ காட்டுறேன், இந்த போட்டோ பாருங்க. பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், வாடிப்பட்டி தேர்வுநிலை பேரூராட்சி. ஒரு வெண்கல எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு நுழைவு வாயில். அதுல பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் போட்டு பக்கத்துல வாடிப்பட்டி தேர்வுநிலை பேரூராட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களை அடையாளப்படுத்தும் விதமாக அவருடைய பெயர் வந்து முதன்மையாக எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஒண்ணு பாருங்க, பெரியார் பேருந்து நிலையம். இதுல எந்த கேப்ஷனும் தேவையில்லை, பெரியாரை வந்து முன்னிலைப்படுத்தணும், அவ்வளவுதான், சிம்பிள். சோ பெரியார் பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரி நல்லா பெரிய எழுத்துக்கள் வந்து போட்டிருக்காங்க. சோ அந்த தலைவர் அடையாளப்படுத்தணும் இல்லையா, அதற்காக. அடுத்து கர்னல் பென்னிக்விக் பேருந்து நிலையம் மேலூர். கர்னல் பென்னிக்விக் பேருந்து நிலையம் அப்படின்ற பேர் வந்து ரொம்ப பெருசா போட்டிருக்காங்க, மேலூரை வந்து சிறுசா போட்டிருக்காங்க. சோ கர்னல் பென்னிக்விக் அவர்கள் வந்து அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த பேரை வந்து பெருசா போட்டிருக்காங்க. அடுத்து பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நினைவு பேருந்து நிலையம், கீழே வந்து உசிலம்பட்டி. சோ இதை பாருங்க, இங்கேயும் கூட மிகப்பெரிய எழுத்துக்கால் போட்டிருக்காங்க, பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பேருந்து நிலையம் அப்படின்ற எழுத்தை பெருசா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் எதற்காக பெருசா போடுறாங்க, எதற்காக முதன்மையாக போடுறாங்க அப்படின்னா அதுதான் அவங்க நம்ம செய்கின்ற மரியாதை, அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நம்ம செய்கின்ற மரியாதை. சோ அதன் மூலமாக அவங்களுடைய பெயர்கள் அடையாளப்படுத்தப்படும், மக்கள் மத்தியில போய் சேரும் அப்படின்ற காரணத்துக்காக தான் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் அப்படின்ற பேரை முதன்மையா போட்டிருக்கிறாங்க, பெரியார் பேருந்து நிலையம் அப்படின்ற பேரை பெருசா போட்டிருக்கிறாங்க, கர்னல் பென்னிக்விக் பேருந்து நிலையம் அப்படின்ற பேரை வந்து பெருசா போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லப்படுகின்ற பெயரையும் கூட பெருசா போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போறாங்க, தற்பொழுது பெயர் மாற்றம் பண்ணாங்க மதுரை மாவட்டத்துல, மாட்டுத்தாவணி அப்படின்றத வந்து எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மாத்தினாங்க இல்லையா, அங்கேயும் கூட எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரி பெருசா போட்டிருப்பாங்க. இந்த வரிசையில நான் இன்னொரு போட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த போட்டோ என்ன அப்படின்னா நம்ம அலங்காநல்லூர் இருக்கு இல்லையா மதுரை மாவட்டத்துல, அந்த மதுரை மாவட்டத்துல அலங்காநல்லூர்ல இருக்கிற அம்பேத்கர் பேருந்து நிலையத்தினுடைய ஒரு பெயர் பலகை எப்படி தகரத்துல போட்டிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட பராமரிப்பு செஞ்சு பல ஆண்டுகள் ஆகி போச்சு. அம்பேத்கர் பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரி தகரத்துல எழுதப்பட்டிருக்க பேரை மாத்தவே இல்லை. இதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டாங்க. 2023 மட்டும் கிடையாது, அவங்க கிட்டத்தட்ட 2007 சம்திங் நினைக்கிறேன், அந்த 2007ல இருந்தே மிகப்பெரிய போராட்டங்கள் பண்றாங்க, தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்றாங்க, பல நபர்களை சந்திச்சு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதனுடைய ஒரு இறுதி வடிவமாக தான் கடந்த 2023ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. அது வரைக்கும் இந்த போர்டு வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அந்த ஊர்ல. அதற்கு பின்பாக தான் விசிகாவுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் அந்த போர்டை எடுத்துட்டு நாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பராமரிக்க போறோம் அப்படின்னா பராமரிச்சுட்டு நாங்க வந்து வெண்கலத்தால் ஆன பெயர் பலகை வச்சு தரோம் அப்படின்ற மாதிரி உத்தரவாதத்தை வந்து கொடுத்தாங்க. யாரு? பேரூராட்சி நிர்வாகம். சோ அதன் அடிப்படையில தான் அந்த பேர் பலகை எடுத்தாங்க. பேர் பலகை எடுத்துட்டு சில பல வேலைப்பாடுலாம் பார்த்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக மறுபடியும் ஒரு புதுசா ஒரு ஆர்ச் கட்டி வெண்கலத்தால் அம்பேத்கர் பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரி பேரை போட்டாங்க.
உள்ளபடியே விடுதலை சிறுத்தைகள் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி. வேற யாருமே கண்டுக்கல. அம்பேத்கரை பத்தி வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எந்த கட்சியும் செய்யல. விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி அந்த பேரை வந்து மாத்திருக்காங்க. சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பேர் மாத்தின போட்டோ இப்ப காட்டுறேன் பாருங்க. நல்லா பாருங்க. அலங்காநல்லூர் தேர்வுநிலை பேரூராட்சி டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம். அலங்காநல்லூர் தேர்வுநிலை பேரூராட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர் வந்து பெருசா இருக்குது, முதன்மையாக இருக்குது. அதற்கு பின்பாகத்தான் டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரி பேரை சிறுசா போட்டிருக்காங்க, இரண்டாவதாக போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்கலாம், இதுல என்னப்பா பிரச்சனை, அதான் வெண்கலத்துல மாத்திட்டாங்களா? இன்னும் சொல்ல போறாங்க நிறைய திமுக காரங்க கூட, என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து குறை சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளம் எழுதி இருக்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சேன். அந்த மதுரை மாவட்டத்தை சுத்தி இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டுடைய போட்டோலாம் அதனாலதான் முன்னாடியே காமிச்சேன். அதுல எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் அதை முதன்மையா போட்டிருக்கிறாங்க, பெருசா போட்டுக்கிறாங்க. பெரியார் பேருந்து நிலையம் பெருசா போட்டிருக்காங்க, முதன்மையா போட்டுக்கிறாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேருந்து நிலையம் பெருசா போட்டிருக்காங்க, முதன்மையா போட்டிருக்காங்க. பென்னிக்விக் பேருந்து நிலையம் பெருசா போட்டிருக்காங்க, முதன்மையா போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் பேருந்து நிலையம் பெருசா போட்டிருக்காங்க, முதன்மையா போட்டிருக்காங்க. ஆனா அலங்காநல்லூர்ல மட்டும் அலங்காநல்லூர் தேர்வுநிலை பேரூராட்சி அப்படின்ற மாதிரி அந்த பெயரை முதன்மைப்படுத்தி பெருசா போட்டுட்டு அதற்கு பின்பாகத்தான் டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரி சிறுசா இரண்டாவதாக போடுறாங்க. இது வந்து ஜாதி புத்தியை தவிர வேற என்னவாக இருக்க முடியும்? அதே மதுரை மாவட்டத்துல இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாமே இருக்குது. அங்க எல்லா இடங்கள்லயுமே தலைவருடைய பெயரை வந்து முதன்மையா போட்டிருக்காங்க, பெருசா போட்டிருக்காங்க. எந்த ஊர்லயுமே வந்து இரண்டாம் பட்சமாக போடவே இல்லை. ஆனா அம்பேத்கர் பேருந்து நிலையத்துல மட்டும் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயரை இரண்டாவது பட்சமா போட்டிருக்காங்க. அப்படின்னா இது சாதி புத்தி தானே. அம்பேத்கர் பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரி அது முதன்மையா போட்டுட்டு அதற்கு பின்பா நீங்க அலங்காநல்லூர் தேர்வுநிலை பேரூராட்சி அப்படின்ற மாதிரி இரண்டாம் கட்டமா போடுங்க. அப்ப உங்களுக்கு என்ன தடுக்குது? அம்பேத்கர் பேருந்து நிலையம் சொல்லி பெருசா போடுறதுக்கு, முதன்மையா போடுறதுக்கு என்ன தடுக்குது? சாதி தான். சாதியை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சோ அதெல்லாம் சொல்றேன். நான் அப்ப நேற்று கூட சமூக வலைத்தளம் எழுதியிருந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்பது அது வந்து ஒரு சமத்துவ கொள்கையாக இருந்த போதிலும் கூட, அந்த தலைமையினுடைய கொள்கையாக அது இருந்த போதிலும் கூட, அந்த தலைமைக்கு கீழ் இருக்கிற நிர்வாகம் இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகத்துல இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவங்க சாதி புத்தியோ தான் இன்றும் கூட செயல்பட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 80% நபர்கள் சாதி புத்தியோ தான் செயல்படுறாங்க. சோ திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா நம்ம தனக்கு கீழ் இருக்கிற நிர்வாகங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நிர்வாகத்துல சில பல சமூக நீதி சம்பந்தமான கொள்கைகள் வகுப்பளிக்கணும் அப்படின்றத இந்த காணொலி வேலை சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி அவங்க சமூக நீதினா என்ன, புரட்சியாளர் அம்பேத்கர் யாரு, அவர் யார் யாருக்கு என்ன செஞ்சிருக்காரு, தன்னுடைய பதவியை எதற்காக தூக்கி எரிஞ்சாரு, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இவங்க பேரை இரண்டாம் பட்சமா போட்டிருப்பாங்களா? இரண்டாம் பட்சமா வடிவமைச்சிருப்பாங்களா? முதன்மையா போட்டிருக்க மாட்டாங்களா? ஏன் இரண்டாவது போட்டிருக்கிறாங்க? அப்ப சாதி புத்தி தான். அப்ப அவங்க சிந்தனைகள் இல்ல, கொள்கை இல்ல, கோட்பாடுகள் தெரியல. திராவிட முன்னேற்றத்தினுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னே தெரியல. உண்மைதானே? அப்ப இது சாதி புத்தி, இது சாதி புத்தி. சோ இதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நேத்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியரை சந்திச்சு இந்த மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சிறுமைப்படுத்தி இருக்கிறாங்க. சோ புரட்சியாளர் அம்பேத்கர் பேருந்து நிலையம் அப்படின்ற பேர் வந்து முதன்மையா வரணும், இரண்டாவதாகத்தான் இந்த அலங்காநல்லூர் தேர்வுநிலை பேரூராட்சி அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்ற மாதிரி போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கொடுத்துருக்காங்க, அது ப்ராசஸ்ல ஓடிக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பதிவு செஞ்சே ஆகணும். அதாவது அலங்காநல்லூர்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி செய்தி தெரிஞ்ச உடனே அவங்க தான் என்ன பண்றாங்க, போட்டோ எடுத்து பயங்கரமா வைரல் பண்றாங்க. ஒருபடி மேல போய் மதுரை மாவட்ட ஆட்சியரை போய் டைரக்டாவே சந்திச்சு பெட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி பேரை மாத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அலங்காநல்லூர்ல இருக்கிற எந்த ஒரு தலித் அமைப்புகளுமே அம்பேத்கர் தான்ப்பா எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள், அவரை வச்சுதான் நாங்க அரசியல் பண்றோம், அவருக்கு ஒன்னா நாங்க சும்மாவே இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்கின்ற எந்த ஒரு தலித்திய இயக்கங்களும் கூட அலங்காநல்லூர்ல இது சம்பந்தமாக எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணவே இல்லை. பேஸ்புக்ல வேணா அங்க ஒன்று இங்க ஒன்றுமா எழுதிருக்கலாம், களத்துல இறங்கணும்ல, அம்பேத்கர் ஒரு பிரச்சனை இல்ல, அம்பேத்கரை சிறுமைப்படுத்தி இருக்கிறாங்களே, களத்துல இறங்கணும்ல, ஒரு 4-5 நபர்கள் 10-15 நபர்கள் திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும்ல, எதுவுமே பண்ணல விடுதலை சிறுத்தை கட்சியை தவிர. அப்ப இவங்க எல்லாம் பாக்குறப்ப ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதிகள் மாதிரிதான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் அப்படின்ற மாதிரி எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 341 இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் சொல்றேன். ஆர்டிகல் 341 என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக அகில இந்திய லெவல்ல இருக்கிற SC/ST மக்கள் ஃபுல்லாமே ஒன்னா இருக்கணும், எக்காரணத்துக்கு கொண்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றனாலதான் ஆர்டிகல் 341 கொண்டு வந்தாரு. இந்த 341 மூலமா SC/ST மக்கள் சம்பந்தமாக எந்த விதமான முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தா நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே விவாதத்துக்கு உட்படுத்தி தான் அதை சட்ட வடிவமா மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 341 கொண்டு வந்தாரு. ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய உள்இட ஒதுக்கீடு தீர்ப்பு இல்லையா, இந்த தீர்ப்பை நாங்க ஆதரிக்கின்ற பேர்ல அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த 341 ஆர்டிகல் 341 இங்க நிறைய பேர் எதிர்த்து இருக்கிறாங்க.
கேட்டா நாங்களும் அம்பேத்கர் வாதிகள் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள், அம்பேத்கருடைய பேரன், இந்த ஆர்டிகல் 341 ஆதரிச்சு இந்த உள்இடஒதுக்கீடு செல்லான்னு சொல்லி அறிவிங்க, நீங்க உள்ஒதுக்கீடு கொடுங்க, ஆனா இது வந்து நாடாளுமன்றத்துல இரு அவைகளின் மூலமாக உறுதிப்படுத்துன்ற மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு. யாரு? புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரனே டிமாண்ட் பண்றாரு. அதனாலதான் திருமாவளவன் வந்து டிமாண்ட் பண்றாரு. திருமாவளவன் கூட இந்த உள்இடஒதுக்கீடு அவர் எதிர்க்கிற, ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இந்த உள்இடஒதுக்கீடு கொடுங்க, ஆனா நீங்க நாடாளுமன்றத்துல இரு அவைகளின் மூலமா விவாதத்துக்கு உட்படுத்து ஆர்டிகல் 341 மூலமா கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. சோ சப் கிளாசிபிகேஷன்ஸ் வந்து அவர் வந்து எதிர்க்கிறாரு, ஆனா சப் கோட்டா வந்து ஆதரிக்கிறாரு. இந்த மாதிரி புரிதல்லாம் உங்களுக்கு புரியுமானே என்னன்னு தெரியல. சோ அதான் சொல்றேன், இவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதிகளா இருக்கிறாங்கன்றத பாருங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு இலக்கு ஏற்பட்டுருச்சு, அவர் சிறுமைப்படுத்துறாங்க. அப்ப அலங்காவில் இருக்கிற ஒரு சில இயக்கங்கள் என்ன பண்ணுவாங்க, களத்துல இங்க போராட்டங்கள் பண்ணியிருக்கோம்ல, அட்லீஸ்ட் சின்ன முயற்சியாச்சும் பண்ணியிருக்கோம்ல. இவங்க வந்து அம்பேத்கர் கொண்டு வந்த ஆர்டிகல் 341 எதிர்த்த நபர்கள் தானே, இவங்க எப்படி போராட்டங்கள் பண்ணுவாங்க? மிகப்பெரிய கேள்விகளை மனசுல எழும்புது என்பதை கூறிக்கொண்டு, அலங்காநல்லூர் பேரூராட்சி நிர்வாகம் சீக்கிரமா ஒரு முடிவெடுக்கணும். அதே மாதிரி அலங்காநல்லூர் தேர்வுநிலை பேரூராட்சி அதை வந்து 2ஆவதா போட்டுட்டு, மதுரை மாவட்டத்துல எல்லா இடங்களும் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிலையம் அப்படின்ற பேரை முதன்மையாகவும் பெருசாகவும் போட்டுட்டு, அதற்கு பின்பாக தான் அலங்காநல்லூர் தேர்வுநிலை பேரூராட்சி அப்படின்ற பேரை போடணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி சேர்ந்து புரட்சி வரை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.